26 யார் ஜெயித்தாலுமே வந்து எல்லா பொருட்களோட விலையும் ஏறும், மின் கட்டணம் உயரும், பேருந்து கட்டணம் உயரும், வீட்டு வரி உயரும், குடிநீர் கட்டணம் உயரும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இவை எல்லாம் நிச்சயம் நடக்கும். மின் கட்டணத்தை இந்த ஆண்டு ஜூலை மாதம் ஏன் உயர்த்தலை, போன ஆண்டு உயர்த்தினாங்க, இந்த வருஷம் ஏன் உயர்த்தலை, எலெக்ஷன் வருது, அடுத்த வருஷம் சேர்த்து உயர்த்தும். எது கேட்டாலும் மத்திய அரசு தான் காரணம், இது அப்கிரேடட் முனிசிபாலிட்டினா அப்போ எதற்காக மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு? ஆனால் நீங்கள் தான் சொல்கிறீங்க நாங்கள் பொருளாதாரத்தில் வளர்ந்துட்டோம் 11%. இப்போ நீ வந்து செவிலியர்கள் பிரச்சனையில் வந்து சொரண்டரான்னு மத்திய அரசு உங்கள் தலையில் ஓங்கி ஒரு குட்டு வச்சுருக்குது. அந்த தீர்ப்பை நீங்கள் வந்து எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க? ஏன் மாநில அரசுக்கு வந்து எந்த விதமான பதிலும் இல்லை? 1000 ரூபான்றது எத்தனை பேர் வயிற்றில் அடிக்கிறது தெரியுமா? நீங்கள் நினச்சிட்டீங்க அந்த 1000 ரூபாய் வந்து பெண்களுக்கு வந்து உதவியாக போகுதுன்னு. ஆனால் எத்தனை பேருக்கு வர வேண்டிய பணம் போகுது? போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு வர வேண்டிய சம்பள உயர்வு இன்னமும் இல்லை. ஓகே, 2 வருஷமாக அவங்களோட ஊதிய பலன்கள் இன்னமும் கொடுக்கல. 23 கொடுத்ததுக்கு பிறகு 2 இயர்ஸாக வந்து 23 ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளிக்கு தான் இன்றைக்கி பெனிஃபிட்ஸ் போயிருக்குது. சுகாதாரத்துறை அமைச்சர் நம்முடைய நண்பர் மாசு ஏன் வந்து பதில் இன்னும் ரியாக்டே பண்ணலை? இதுதானங்க பிரச்சனை, இதுதானங்க அரசியல். சுப்ரீம் கோர்ட் உங்கள் கொட்டி இருக்கு சொரண்டரண்டு. தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன்னு முதலமைச்சர் எல்லா இடத்துலையும் பேசுகிறாங்க. நல்லது ஒரு முழக்கம் அது. ஆனால் நடைமுறையில் தமிழ்நாடு ஆல்ரெடி தலை குனிஞ்சு கிடக்குது உங்கள் 4 வருஷம் ஆட்சியில். ஏன்னா தமிழ்நாடு பாலிடிக்ஸு, இந்தியன் பாலிடிக்ஸ், தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அப்படி தானேங்க. 1500 ரூபாய் அவங்க கவர்மெண்ட்டில் கொடுக்கும்போது ராகுல் காந்தி நாங்கள் 2100 ரூபான்னாரு. உடனே ஃபட்னாவிஸ் நாங்கள் 2100னாரு. ஆட்சிக்கு வந்து 5 மாதத்தில் கொடுத்தானுங்க, அப்புறம் நிறுத்திட்டான். 1/3 4 மாதம் பொறுத்து 5 மாதம் பொறுத்து மறுபடியும் அது ரெனியூவல் ஆகும்போது 1/3 இல்லை. எல்லா இலவசங்களையும் நம்ம குறை சொல்லலை, நிச்சயமாக சொல்கிறோம். சத்துணவு வேணும், பெண்களுக்கான குழந்தைகளுக்கான அரசு பள்ளி பெண் குழந்தைகளுக்கான சைக்கிள் திட்டம் வேணும், லேப்டாப்ஸ் வேணும், லேப்டாப்ஸ் வேணும், காலை உணவு திட்டம் வேணும். ஸ்கீமை வந்து தமிழிசை தங்கபாண்டியனும் மா சுப்பிரமணியனும் தொடக்கி வைக்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய கொள்கை மாற்றம். கம்யூனிஸ்டுகள் சிஐடியு குழுக்கப்படுந்து ஒரு 1000 தொழிலாளர்கள் அன்றைக்கி அந்த பேருந்தை தடுத்துருக்கணும் இல்லை, மக்களுக்கு அவனை ஈர்க்கப்பட்டிருக்கல, குறைஞ்சபட்சம் தனியார் மயமாக தள்ளி போடப்பட்டிருக்கணும். அப்போ யாரை காப்பாற்றுறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறீங்க? 50 லட்ச ரூபாய் கொடுத்து செலவு பண்ணி வக்கீல முகுல் ரோத்தகி, கபில் சிபல், அபிஷேக் மனு சிங் மொத்தமாக குத்தகை எடுத்துருக்காங்கல்ல. ஒரு அப்பியரன்ஸுக்கு இப்படி எந்திரிச்சுன்னா 20 லட்சம் 30 லட்சம், நாளைக்கு அர்ஜென்ட் போனால் நாளைக்கு ஒரு 20 லட்சம். அப்போ இது மக்கள் வரி பணம் தானே இது? இந்த கேஸில் எதுக்கு அப்பீலுக்கு போகிறீங்க? அதை சொல்லி யாரை காப்பாற்ற அப்பீல்? எஸ்ஐடி விசாரிக்கட்டும், என்ன தப்பு நான் கேட்குறேன். ஐயா சிபிஐனா கூட நான் புரிஞ்சுக்கிறேன், ஐயா மோடிக்கும் உங்களுக்கு ஆகாது, சிபிஐ வந்து உங்களுக்கு எதிராக போவான், அப்போ அப்பீலுக்கு போனீங்கன்னா புரிஞ்சுக்கிதான், லாஜிக் இருக்குது. ஸ்டேட் போலீஸோட எஸ்ஐடி சார் கோர்ட் மானிட்டர் பண்ண போகுது சார், அவன் எப்படி சார் உங்களுக்கு எதிராக போவான்? அப்படி இருந்தும் ஏன் சார் போகிறாங்க? யாமரியேன் பராபரமே. அப்போ நீங்கள் காப்பாற்ற போகிறீங்கன்னா எல்லாரும் விஜய் வரைக்கும் எல்லாருமே கிட்னி திருட்டுல திமுக எம்எல்ஏ குறிப்பிட்டு பேசுறாங்க. இவ்வளவு இருந்தும் அவங்க தைரியமா இதுல ரொம்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு டீல் பண்றாங்கன்னா what is the reason? சில கேள்விகளுக்கு பதில் வந்து நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க. அந்த ஈவெண்ட்ஸ் வில் ஸ்பீக் ஃபார் இட் செல்ஃப்னுவாங்க. அந்த சம்பவங்களே தங்களுடைய செய்தியை சொல்லும். இது வந்து எவ்வளோ கெட்ட பேருன்றது 50 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரான முதலமைச்சருக்கு தெரியவில்லை என்பது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இது எவ்வளோ பெரிய அசிங்கம், எவ்வளோ பெரிய அவலம், எவ்வளோ பெரிய பாவம் இது. உறுப்பு திருட்டுன்றது வந்து மன்னிக்க முடியாத பாவம், அப்பட்டமான மனித உரிமை மீறல். அதில் ஒரு லேடி கிட்ட கிட்னி திருட்டு வந்து கிட்னி ஒழுங்காக இல்லைன்னு லிவரை திருடிக்கிறாங்க. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. Nimati Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதினும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு மீண்டும் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். அவர்களிடம் அண்மையில் உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய சில முக்கியமான தீர்ப்புகளுக்கு தான் பேச போறோம். வார நிகழ்ச்சிகள் பயணிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நான் முன்னிலேயே சொன்ன மாதிரி உச்சநீதிமன்றம் ரீசெண்டா 2 முக்கியமான விஷயங்களை தமிழக அரசுக்கு எதிராக சொல்லியிருக்கிறாங்க சார். என்ன அப்படின்னா, ஒன்று, தொகுப்பூதிய செவிலியர்களுக்கு நார்மல் பெர்மனன்ட் செவிலியர்களுக்கு இணையான ஊதியத்தை கொடுங்க, அவங்கள போட்டு சுரண்டாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இரண்டாவது வந்து எஸ்ஐடி அமைச்சிருந்தாங்க பாத்தீங்களா, இப்ப ரீசெண்டா ஹைகோர்ட் கூட சொல்லியிருந்தாங்க இந்த கிட்னி திருட்டு வழக்குல. அந்த வழக்குல அந்த 4 பேர் தலைமையிலான எஸ்ஐடி எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடுக்கு போயிருக்கிறாங்க. இந்த விவகாரம் தமிழக அரசியல் மத்தியில, எதிர்க்கட்சிகள் மத்தியில கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. இந்த 2 விவகாரத்தை பத்தி உங்களுடைய பார்வை என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒவ்வொன்றா போயிடலாம். இப்போ செவிலியர்கள் பிரச்சனை ரொம்ப நாளாக இருக்க பிரச்சனை. நர்சஸ் அவங்க கவர்மெண்ட்டில் வந்து இப்போ கன்ஃபார்ம்டு எம்ப்ளாயிக்கு வந்து பணி நிரந்தரம் செய்யப்பட்ட ஒரு செவிலியருக்கு 68,000 ரூபாய் சம்பளம்னா, அதே வேலையை செய்யக்கூடிய தற்காலிக செவிலியருக்கு 18,000 சம்பளம் கொடுக்குறாங்க. அதே வேலை 50,000 ரூபாய் டிஃப்ரென்ஸ். சரி, இதெல்லாம் வந்து இவர்கள் திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்கிறது வந்து எவ்வளோ ஒரு போலித்தனமானது என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். வெறும் விளம்பரத்தில் மட்டுமே இந்த கவர்மெண்ட் ஓடுதுன்றதுக்கு இது ஒரு உதாரணம். அதை தான் உச்சநீதிமன்றம் கடுமையாக கண்டிச்சிருக்குது. இது ஒரு சுரண்டல் அப்படிங்கிறது. அதை இங்கே மீடியா பேச வேண்டிய அளவுக்கு பேசலை. திராவிட மாடல் ஆட்சி எங்களை பார்த்து ஐரோப்பாவில் காப்பி அடிக்கிறாங்க, ஜப்பானில் காப்பி அடிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறீங்களே. உச்சநீதிமன்றம் உங்கள் மீது நீங்கள் சுரண்டுகிறீர்கள் என்று வெளிப்படையாக ஒரு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. ஆனால் இப்போ கூட அந்த ஜட்ஜ்மெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு இவங்க பேசலை. அதுக்கு ஒரு தனியாக கண்டெம்ட் போட வேண்டியிருக்கும். இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. நான் சொல்கிறேன், இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. அதை எடுத்து கண்டெம்ட் போவாங்க. அப்புறம் அதில் நோட்டீஸ் ஆர்டர் ஆகும். அதுக்கு பிறகு தான் இறங்கி வருவாங்க. இதுதான் இவங்களுடைய செயல்பாடு. பணம் இல்லை, கஜானா காலி. எழுதி வச்சுக்கோங்க. 26ல் யார் ஜெயித்தாலும் தமிழ்நாடு மிகப்பெரியது ஒரு பொருளாதார நெருக்கடியை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. 26ல் யார் ஜெயித்தாலுமே வந்து எல்லா பொருட்களோட விலையும் ஏறும், மின் கட்டணம் உயரும், பேருந்து கட்டணம் உயரும், வீட்டு வரி உயரும், குடிநீர் கட்டணம் உயரும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இவை எல்லாம் நிச்சயம் நடக்கும். மின் கட்டணத்தை இந்த ஆண்டு ஜூலை மாதம் ஏன் உயர்த்தலை? போன ஆண்டு உயர்த்தினாங்க, இந்த வருஷம் ஏன் உயர்த்தலை? எலெக்ஷன் வருது, அடுத்த வருஷம் சேர்த்து உயர்த்துவோம். இன்றைக்கி ஒரு கடைக்கு, ஒரு சின்ன கடைக்கு அல்லது ஒரு மீடியம் லெவலில் 10 பேர் வேலை செய்கிற ஒரு கடைக்கு 70,000 ரூபாய் மின் கட்டணம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஸ்டாலின் அரசு வந்த பிறகு இன்றைக்கி 3 லட்சம் ரூபாய் கட்டுறான். இல்லையா? உண்மையா இல்லையா? உண்மைதான் சார். மின் கட்டணம் எல்லாருக்குமே உயர்ந்திருக்குது. வீடுகளுக்காவது ஒரு டாலரபிள் லெவலுங்க, கடைகளுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது பொருட்களை காட்டுது. நீ எல்லாத்துக்கும் மத்திய அரசு குறை சொல்ல முடியாது. அப்புறம் நீங்கள் எதுக்கு இருக்கீங்க? பேசாமல் அவங்ககிட்டே கொடுத்துட்டு போயிடலாம்ல. எது கேட்டாலும் மத்திய அரசு தான் காரணம், இது அப்கிரேடட் முனிசிபாலிட்டினா அப்போ எதற்காக மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு? ஆனால் நீங்கள் தான் சொல்கிறீங்க நாங்கள் பொருளாதாரத்தில் வளர்ந்துட்டோம் 11%ன்றீங்க. உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதால தானே வளர்ச்சியை கொண்டு வர முடியுது. ஆனால் பிரச்சனை வரும்போது மட்டும் மத்திய அரசை காரணம் காமிக்கிறீங்க. இது என்ன முரண்பாடு? அப்போ முன்னேற்றத்துக்கும் மத்திய அரசு தான் காரணம், நீங்கள் காரணம் கிடையாது. அப்படி தான் அதை எடுத்துக்கணும். ஆகவே மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களை நீங்கள் வந்து பயன்படுத்த வேண்டிய அளவுக்கு பயன்படுத்தலை. நெருக்கடிகள் இருக்குன்றது உண்மை, மத்திய அரசு நிதி கொடுக்க மறுக்குதுன்றது உண்மை. ஆனால் எல்லா துயரங்களுக்கும், எல்லா நெருக்கடிகளுக்கும், எல்லா இடர்பாடுகளுக்கும், எல்லா சிக்கல்களுக்கும், மாநிலத்தோட எல்லா பிரச்சனைகளுக்கும் மத்திய அரசாங்கத்தை மட்டும் குறை சொல்வது என்பது அப்பட்டமான ஒரு மோசடி அரசியல். இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் ஏன் உங்களை பார்த்து இந்த கேள்வி கேட்குது? இதுக்கு மாநில அரசோட பதில் என்னங்க? அது கேட்குறாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு மாநில அரசாங்கத்தோட பதில் என்ன? இதுக்கு ஒரு பதில் சொல்லணும்ல. ஸ்டேட் கவர்மெண்ட் ரியாக்ட் பண்ணணும்ல. இப்போ அரசு ஆசிரியர்கள் வந்து டெட்டு எழுதினா தான் இனிமேல் வந்து அவங்களுக்கு சம்பள பணி நிரந்தரம், இல்லைனா வேலை கிடையாது, வேலையை விட்டு போன்ட்டான் சுப்ரீம் கோர்ட். 55 வயசுக்கு மேலே இருந்தால் விட்டுரு, 5 வயசு அவன் ரிட்டையர் ஆக போகிறான் 5 வருஷத்தில். 55 வயசுக்கு கீழே இருக்கவன் 54 வருஷம் 364 நாள் இருந்தால் கூட அவனும் டெட்டு எழுதணுன்ட்டான். இப்போ நம்முடைய அன்பில் மகேஷ் என்ன சொல்கிறாரு? நாங்கள் அதை எதிர்த்து மறு ஆய்வு மனு தாக்கல் செய்ய போகிறோன்றாரு. கரெக்டு, நல்ல அணுகுமுறை, அது நான் ஒத்துக்கிறேன். அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து சரியான ஜட்ஜ்மெண்ட் இல்லை, அதில் நமக்கு நிறைய முரண்பாடுகள் உண்டு. அல்லது அந்த ஜட்ஜ்மெண்ட் சரியாக இருந்தால் கூட நான் சொல்கிறேன், அந்த ஜட்ஜ்மெண்ட் நல்லதோ கெட்டதோ அது ரெண்டாவது விஷயம். அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு தமிழ்நாடு அரசு ரியாக்ட் பண்ணுது, நாங்கள் மேல்முறையீடு போகிறோன்னு. இப்போ நீ வந்து செவிலியர்கள் பிரச்சனையில் வந்து சுரண்டறன்னு மத்திய அரசு உங்கள் தலையில் ஓங்கி ஒரு குட்டு வச்சுருக்குது. அந்த தீர்ப்பை நீங்கள் வந்து எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க? ஏன் மாநில அரசிடம் வந்து எந்த விதமான பதிலும் இல்லை? டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இதை குறிப்பிட்டு ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு சார். அவர் கேட்குறாரு, இது சுரண்டல் அரசா, சமூக நீதி அரசா? ஏன்னா ஹைகோர்ட் வந்து உங்களை தனியாக ஒரு ரிவ்யூக்காக ஒரு டீமை செட் பண்ணி அந்த டீம் போய் எங்க இப்போ தொகுப்பூதிய செவிலியர் யாரு, பர்மனன்ட் செவிலியர் யாரு, என்ன வேலை பார்க்குறாங்கன்னு ரிவ்யூ எடுத்து மாநில அரசுக்கும் சொன்னாங்க ஒழுங்கா காசை கொடுன்னு. அதை எதிர்த்து தான் இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. இப்படிலாம் பண்ணுவீங்களா? புதிய திட்டங்கள் அறிவிக்கிறீங்க, அதுக்கு எங்க இருந்து காசு வருதுன்னு கேட்குறாரு டாக்டர் அன்புமணி. ஆமாங்க, ஊதாரித்தனமான செலவுகளுக்கு தானே அரசாங்கத்துக்கிட்ட பணம் இருக்குது. 1000 ரூபான்றது எத்தனை பேர் வயிற்றில் அடிக்கிறது தெரியுமா? நீங்கள் நினச்சிட்டீங்க அந்த 1000 ரூபாய் வந்து பெண்களுக்கு வந்து உதவியாக போகுதுன்னு. ஆனால் எத்தனை பேருக்கு வர வேண்டிய பணம் போகுது? போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு வர வேண்டிய சம்பள உயர்வு இன்னமும் இல்லை. ஓகே, 2 வருஷமாக அவங்களோட ஊதிய பலன்கள் இன்னமும் கொடுக்கல. 23ல் கொடுத்ததுக்கு பிறகு 2 இயர்ஸாக வந்து 23ல் ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளிக்கு தான் இன்றைக்கி பெனிஃபிட்ஸ் போயிருக்குது. பிஎஃப், கிராஜுவிட்டி 30 லட்சத்துலேருந்து 40 லட்சம் வரைக்கும், 50 லட்சம் வரைக்கும்.
இன்றைக்கி ரிட்டையர் ஆகணுங்க 27 தான். போக்குவரத்து கழகங்கள் திவால், தனியார் மயமாகிட்டீங்க. சென்னை மாநகரத்தில் போக்குவரத்தை தனியார் மயமாகிட்டீங்க. 10 ரூட்டில் மினி பேருந்தை வச்சுருக்கீங்க. போக்குவரத்து கழகங்கள் திவால். மின் வாரியத்தில் ஏகப்பட்ட சிக்கல். பல்கலைக்கழகங்கள், அரசு பல்கலைக்கழகங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட திவால். சம்பளம் 3 மாதம் 4 மாதம் தள்ளி வருது. ஏன்னா சில அறிவு குழந்தைங்களும் திமுகவோட பெய்டு மோட்ஸும் நம்ம இந்த மாதிரி பேசும்போது சில செக்டார்ஸில் இருக்க ப்ராப்ளத்தை நீங்கள் பேசுகிறீங்கன்னு வாங்க, வா லிஸ்ட்டு வாங்கிக்கோ. எல்லா செக்டாருமே அப்படிதான். அப்போ அப்புறம் இப்போ செவிலியர்களுக்கு நான் என்ன கேட்குறேன், டெட்டுக்கு வந்து ரியாக்ட் பண்ணார்ல அன்பில் மகேஷ், துறை சார்ந்த மந்திரி. நாங்கள் வந்து ரெவ்யூ பெட்டிஷன் போடுவேன்னாரு, மகிழ்ச்சி. அது ஜெயிக்குதோ தோக்குதோ ரியாக்ட் பண்ணிட்டீங்க, மகிழ்ச்சி. சுகாதாரத்துறை அமைச்சர் நம்முடைய நண்பர் மாசு ஏன் வந்து பதிலை இன்னமும் ரியாக்டே பண்ணலை? இதுதானங்க பிரச்சனை, இதுதானங்க அரசியல். சுப்ரீம் கோர்ட் உங்கள் கொட்டி இருக்கு சொரண்டரண்டு. நீங்கள் ஒரு பக்கம் திராவிட மாடல் ஆட்சி நீங்கள் பெருமைப்பட்டுக்கிறீங்க, இன்னொரு பக்கம் உச்சநீதிமன்றம் உங்கள் தலையில் கொட்டுது சொரண்டரன்னு. அப்போ அதுக்கு என்ன ரியாக்ஷன்? ஆமாங்க இந்த தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்குறோங்க, நாங்கள் அமல்படுத்துவோங்கன்னு மந்திரி சொல்லணும். இல்லை டெட்டு மாதிரியே ரெவ்யூ போடுவேன்னு சொல்லணும். சொல்லு, அதையா சொல்லு. அப்போ இது வந்து திராவிட மாடல் ஆட்சி கிடையாது, சுரண்டல் மாடல் ஆட்சின்றது தான் உண்மை. உச்சநீதிமன்றம் கொடுத்த சர்டிஃபிகேட் முக்கியமாக, நீங்களே சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிட்டு பேப்பர்லையும் டிவிலையும் திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லிக்கிறீங்களா, அது முக்கியமாக? எந்த சர்டிஃபிகேட்டுக்கு மரியாதை அதிகம்? தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன்னு முதலமைச்சர் எல்லா இடத்துலையும் பேசுகிறாங்க. நல்லது ஒரு முழக்கம் அது. ஆனால் நடைமுறையில் தமிழ்நாடு ஆல்ரெடி தலை குனிஞ்சு கிடக்குது உங்கள் 4 வருஷம் ஆட்சியில். உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு என்ன சார் பதில்? நாளும் பொழுதும் தலித்துகளுக்கு எதிராக அரங்கேறி கொண்டிருக்கிற கொடுமைகளுக்கு என்ன சார் பதில்? ஆணவ கொடைகள் வந்து அன்அபேட்டட் சார். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னால SFI ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவோட பையன் ஒருத்தனை வெட்டி கொண்டு இருக்காங்க சார். இப்போ மயிலாடுதுறையில் இன்னொரு ஆணவ படுகொலைங்க. நாளும் பொழுதும் தமிழ்நாட்டில் ஆணவ படுகொலை நடந்துகிட்டே இருக்குங்க. உங்கள் தோழமை கட்சி சொல்லுதுங்க 4 மாவட்டங்களை வந்து ஆணவ படுகொலை மாவட்டமாக அறிவிங்கன்று. திருநெல்வேலி, சிவகங்கை, தூத்துக்குடி, மதுரையை பண்ணுங்கன்னு உங்கள் தோழமை கட்சி சண்முகம், CPM செயலாளர் சண்முகம் கேட்குறாரு. இந்தியாவிலே ஆணவ படுகொலைகள் தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டு இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடுங்க. இது ரொம்ப சீரியஸான ஒரு பிரச்சனைங்க. இது ஒரு சமூக பிரச்சனைங்க. திமுக மட்டும் குறை சொல்லலைங்க. ஆனால் அதிகாரத்தில் இருக்கிறதால அவங்கள நோக்கி நம்ம கேள்வி கேட்கலாம். ஒரு பக்கம் திராவிட மாடல், இன்னொரு பக்கம் வந்து உங்களோட ஆணவ படுகொலை அதிகரிக்குது. பல இடங்களில் ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணால் ஆணவ படுகொலையை செய்யக்கூடிய கொலைகாரர்களுக்கு ஆதரவாக களத்தில் வந்து நிற்கக்கூடியது திராவிட கட்சிகள்னு உங்கள் தோழமை கட்சியோட சண்முகம் சொல்கிறாருங்க. திமுக அதிமுக வந்து நிற்கிறான் களத்தில். அப்போ இதுதான் வளர்ச்சிக்கு அளவுகோல். 11% நாங்கள் வளர்ந்துட்டோம் அப்படின்றான். இது என்னங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு என்னங்க பண்ணுறது? எனக்கு புரியல. இப்போ நீங்க கரெக்டா ஒரு பாயிண்ட் வந்துட்டீங்க. இவ்வளவு தூரம் பொருளாதாரத்தில் வளர்ந்துருக்கிறோம்னு சொல்றாங்க. ஆனா சுகாதாரத்துறைங்கிறது ஒரு சமூகத்தினுடைய ஒரு முதுகெலும்பான ஒரு துறை. அந்த துறையில இருக்கிற இந்த தற்காலிக செவிலியர்கள் தான் 10 ஆண்டுகளா கொரோனா காலத்தில் நம்மளை பாதுகாத்தவங்க. அவங்களுக்கான ஊதியத்தையே கொடுக்க முடியல. அப்போ அதாங்க உங்க ப்ரியாரிட்டிஸ் வேறையா போகுதுங்க. 1000 ரூபாய் கொடுக்கல. இப்போ இன்னைக்கு என்ன பண்றாரு உதயநிதி ஸ்டாலின்? என்ன சொல்றாரு? இந்த 1000 ரூபாயில் விடுபட்டவங்களுக்கு நாங்கள் கொடுப்போன்றார். ஆமா சார், இந்த இலவசங்களால் உங்கள் கவர்மெண்ட் கவுர போகுது சார். நீங்கள் திவாலை நோக்கி போகிறீங்க. இவங்க மட்டும் இல்லை சார், இந்தியாவில் எல்லா மாநிலங்களுமே திவாலை நோக்கி போயிட்டுருக்கு. இன்றைக்கி மகாராஷ்டிராவில் போன அக்டோபரில் தேர்தலில் 1500 ரூபாய் கொடுத்தது 2500 ரூபாவை நாங்கள் ஆக்கணும்னு காங்கிரஸ் ப்ராமிஸ் பண்ணிச்சு. பிஜேபி நானும் 2500 ரூபாய் கொடுப்பேன்னா அக்டோபரில் ஜெயிச்சு வந்தார் ஃபட்னாவிஸ். அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரியோட நிறுத்திட்டான். ஓகே, கொடுக்க முடியல, நிறுத்திட்டான். மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலையில் தான் மறுபடியும் ஆரம்பிக்கும் போது 1/3 கழிச்சு கட்டான். இது எவ்வளோ பெரிய மோசடி! இது சத்தியமாக தமிழ்நாட்டில் அடுத்த வருஷம் நடக்கும், எழுதி வச்சுக்கோங்க சார். உங்ககிட்ட பணம் இல்லை சார். இதில் வந்து நான் திமுக மட்டும் குறை சொல்ல, அதிகாரத்தில் இருக்கிறதால உங்களுக்கு எடப்பாடி என்ன பேசுகிறாரு? நான் வந்தேன்னா 1500 கொடுப்பேன்ட்டார், ஆரம்பிச்சிட்டார். இப்பயே ஸ்டாலின் என்ன பண்ணார் தெரியுமா? 2000 ரூபாய் கொடுப்பதற்கான திட்ட வரையறை, அதாவது சாத்தியக்கூறுகள் பற்றி ஆராய்வதற்கு ஒரு குழு அமைக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காரு சார். ஏன்னா தமிழ்நாடு பாலிடிக்ஸு, இந்தியன் பாலிடிக்ஸ், தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அப்படி தானேங்க. 1500 ரூபாய் அவங்க கவர்மெண்ட்டில் கொடுக்கும்போது ராகுல் காந்தி நாங்கள் 2100 ரூபான்னாரு. உடனே ஃபட்னாவிஸ் நாங்கள் 2100னாரு. ஆட்சிக்கு வந்து 5 மாதத்தில் கொடுத்தானுங்க. அப்புறம் நிறுத்திட்டான். 1/3 4 மாதம் பொறுத்து, 5 மாதம் பொறுத்து மறுபடியும் அது ரெனியூவல் ஆகும்போது 1/3 இல்லை சார். இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் லாங் டேர்மில் இந்த 1000 ரூபாயெலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது சார். யார் வந்தாலும் சார், நீங்கள் எடப்பாடி வந்தாலும் முடியாது சார். அவர் இவங்களை விட ஒரு படி மேலே போய் நான் 1500 கொடுப்பேன்னு பேச ஆரம்பித்தார். நீங்கள் கவனிச்சிக்கலாம் தெரியல. அவர் பரப்புரையில் எடப்பாடி பேசினார் சார் 1500 ரூபான்னு. இவங்க என்ன பண்ணாங்க? 2000 ரூபாய் கொடுக்கறதுக்கான கருத்துருவை பற்றி ஆலோசிப்பதற்காக ஒரு குழு நியமிச்சிருக்காங்க ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில். இது எடப்பாடி பிரச்சாரம் எடுப்படுதுன்னா ஸ்டாலின் 2000 ஆனால் எண்ட் ரிசல்ட்டு சத்தியமாக சொல்கிறேன், 26ல் யார் ஜெயித்தாலும், ஸ்டாலின் ஜெயித்தாலும் எடப்பாடி ஜெயித்தாலும் இந்த ஸ்கீமை கண்டினியூ பண்ண முடியாது.
என்ன பண்ணுவாங்க, 3 மாதம் பொறுத்து நிறுத்துவாங்க. ஏன்னா அதுக்கு அடுத்து லோக்சபா எலெக்ஷன் 3 வருஷம் பொறுத்து தான். 3 மாதம் பொறுத்து நிறுத்துவாங்க, 4 மாதம் பொறுத்து நிறுத்துவாங்க. அதுக்கு பிறகு 4 மாதம் பொறுத்து வரும்போது இன்றைக்கி மகாராஷ்டிராவில் நடந்தது தான் நடக்கும். இப்போ இருக்க வடிவத்தில் இந்த ஸ்கீமை எல்லாருக்கும் 1000 ரூபாய் நீ கொடுக்க முடியாது. 1 கோடி பேர் கொடுக்குறாங்க சார். கூட 20 லட்சம் பேரை சேர்க்கணும்னு உதயநிதி ஸ்டாலின் வந்து சொல்கிறாரு. அந்த ஸ்கீமை அவர் ஆரம்பிக்கிறார். சார் உங்ககிட்ட பணம் இல்லை, எல்லாரும் போய் பேசுகிறாங்க. அருள் திமுகவும் போய் பேசுது, அதிமுகவும் போய் பேசுது. மக்களை 2 பேரும் நல்லா மிளகா அரைக்கிறாங்க தலையில். இவையெல்லாம் செயல்படுத்த முடியாத திட்டங்கள். ஓகே, அப்படி இருக்கும்போது எப்படி சார் இப்போ அன்புக்கரன்னு ஒரு திட்டத்தை உருவாக்கி இருக்கிறாரு. ஆதரவற்ற ஆண்கள், குழந்தைகள், பெண்களுக்கு வந்து அந்த குழந்தைகள், ஆண் குழந்தை, பெண் குழந்தைகளுக்கு வந்து மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்கிறாரு. அப்போ புதிய திட்டங்களுக்கு எங்கிருந்து சார் வருது காசு? சார் இது நிறைய சிக்கல் இருக்குது சார். எல்லா ஸ்கீமையுமே நம்ம தப்புன்னு சொல்லலை சார். நீங்கள் கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் கொடுக்கறது தாராளமாக கொடுங்க, எவ்வளோ கொடுங்க. காலை மதிய உணவு திட்டத்தை யாருமே குறை சொல்லலை. அதை மேக்ஸிமம் கூட எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. உண்மை. இந்த 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கறதுன்றது எந்த விதமான ப்ரொடக்டிவிட்டியும் இல்லாத ஒரு ஸ்கீம். இதுக்கு ரொம்ப நாள் நடத்த முடியாது. கண்டிப்பாக 26 யார் ஜெயித்தாலும் இதோட பலனாளிகள் எண்ணிக்கை கணிசமாக குறைக்கப்படும். அதன் பிறகு வந்து அதோட டிஸ்ட்ரிபியூஷனில் நிறையா சிக்கல்கள் வரும். இப்போ இவங்க 5 வருஷத்தில் 2.5 வருஷம் பொறுத்து தான் ஆரம்பித்தாங்க. அடுத்த வருஷம் ஜெயிச்சு வந்தோன்னே இது மிகப்பெரியதொரு ஆய்வுக்குள்ளாகும். பணம் இல்லை. இன்றைக்கி உங்களுடைய எத்தனை அரசு துறைகளில் மாதம் சம்பளம் கொடுக்க முடியாமல் நீங்கள் திண்டாடுறீங்கன்னு ஒரு ஒயிட் பேப்பரை வெளியிட சொல்லுங்கள். வெள்ளை அறிக்கை நான் முதலே சொன்னல, பிடிஆர் அரசாங்கம் 2021 மே மாதம் வந்தோன்னா பட்ஜெட் ஜூன் மாதம் சமர்ப்பித்தாங்க. பட்ஜெட்டுக்கு ஒரு வாரம் முன்னால் ஒயிட் பேப்பர் ஒன்று, அதாவது எடப்பாடியோட 4.5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாடு அரசு நிதி நிலைமை எவ்வளவு சீரழிந்ததுன்னு ஒரு ஒயிட் பேப்பர் வெளியிட்டார். நம்ம எல்லாருமே அதை பேசணும். ஒயிட் பேப்பர்ன்ற கான்செப்டே அப்போ தான் நம்ம பேசணும். இன்றைக்கி அதே மாதிரி உங்கள் ஆட்சி முடிய போகுது. முடிகிறப்போ ஒரு ஒயிட் பேப்பரை தங்கம் நர்ஸ் வெளியிட்டுட்டோம். நீங்கள் அவங்கள குறை சொன்னீங்கல்ல, உங்கள் கவர்மெண்ட்டில் நீங்கள் என்னத்தை செஞ்சு சாதிச்சிங்கன்னு மக்கள் மன்றத்தில் வைங்க. அவங்க கவர்மெண்ட்டு போயிட்டு நீங்கள் வந்தோன்னே ஒரு ஒயிட் பேப்பர் கொண்டு வந்தீங்கல்ல, இப்போ இந்த 5 வருஷத்தில் நீங்கள் என்ன சாதிச்சிங்கன்னு ஒரு ஒயிட் பேப்பரை வச்சுட்டு போங்க. அது ஒரு ப்ரொசீஜராகவே இருக்கட்டும், முன்மாதிரியாக இருக்கட்டும். அடுத்து இனிமேல் யார் ஆட்சிக்கு வந்தாலும் வந்த உடனே ஒரு ஒயிட் பேப்பர், போகும்போது ஒரு ஒயிட் பேப்பர் வை. புதிய மாடல் உருவாக்குங்க. திராவிட மாடலோட இன்னொரு ஸ்பெஷல் கேரக்டராக அது இருக்கட்டும். வைக்க மாட்டாங்கன்றீங்களா? சத்தியமாக வைக்க மாட்டாங்க சார். இந்த இலவசங்கள் வந்து இந்தியாவில் பெரிய சிக்கலாக உருவாகிட்டு இருக்கு சார். இது வந்து சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே வார்ன் பண்ணியிருக்கு. யாரும் கேட்குறதா இல்லை. நான் இதில் வந்து தயவு செஞ்சு திமுக மட்டும் சொல்கிறதா, திமுக நண்பர்கள் என்ன வேணால் அதிமுகவையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இது இன்னும் ஒரு நாட்களில் காம்படிட்டிவ் பாப்புலிசம் அதிகரிக்கும். 2 பேரும் மாற்றி அடிப்பாங்க. இன்னும் என்னென்னமோ அள்ளி விடுவாங்க சார். நடமை மோசமாக இருக்குது கீழே. எல்லா இலவசங்களையும் நம்ம குறை சொல்லலை, நிச்சயமாக சொல்கிறோம். சத்துணவு வேணும், பெண்களுக்கான குழந்தைகளுக்கான அரசு பள்ளி பெண் குழந்தைகளுக்கான சைக்கிள் திட்டம் வேணும், லேப்டாப்ஸ் வேணும், காலை உணவு திட்டம் வேணும். மற்றதெல்லாம் இந்த 1000 ரூபாய்லாம் வந்து லாங் டேர்மில் பண்ண முடியாது. ஆனால் தொட்டுட்டாங்க. இப்போ அதை எடுத்தாங்கன்னா எதிர்கட்சி அதை எக்ஸ்பயர் பண்ணுவோம். ஓகே, அப்ப இதெல்லாம் தான் மெயின் ரீசன் ஃபார் இந்த முக்கியமான ஆட்களுக்கு சம்பளம் போகாததுக்கு காரணம். இதுவும் ஒரு காரணம். ஓவராலாவே நிதிச்சுமை என்பது வந்து பெரிய அளவில் வந்துட்டு இருக்குது. 10 லட்சம் கோடி கடனாக இருக்குது சார். இவங்க 1000 தான் அதை வளர்ச்சினாலும் காமன் மேனுக்கு புரியுற விதத்தில் அதை சொல்லுங்களேன். 10 லட்சம் கடன் வந்திருக்குல்ல, எப்படி 10 லட்சம் கோடி கடன் வந்து எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம ஜெயரஞ்சனை கேட்டால் அவர் வேற ஒரு கதை இழப்பார். இல்லை, அவர் என்ன சொல்றாருன்னா கடன் வாங்குவதே மக்களுக்கு கொடுப்பதற்கு தான் ப்ரொடக்டிவிட்டி. அது ஒரு அளவு இருக்குங்க. நடைமுறையில் என்னன்ற நான் இப்போ உங்கள் அரசு துறைகளில் ஏன் சம்பளம் கொடுக்கறது இவ்வளோ பாதிப்பு? ரெஃப்ளெக்ஷன் எங்கே இருக்குன்னு நான் கேட்குறேன். கருணாநிதி திமுக பெருமையாக பேசிக்கிட்ட ஒரு விஷயம் வந்து இந்தியாவிலேயே வந்து மாநில தலைநகரத்தில் போக்குவரத்து அரசு கட்டுப்பாட்டில் இருக்குன்னு 50 வருஷம் சாதனைன்னு பேசுனீங்க. இன்னைக்கு தனியார் பேருந்து கொண்டு வந்துட்டான், மினி பேருந்து தனியார் கொண்டு வந்துட்டான். எவ்வளோ பெரிய கொள்கை மாற்றம், மள்ளமாக நுழைக்கிறான். 26 மறுபடியும் திமுக வந்ததுன்னா, அல்லது யார் வந்தாலும் குறிப்பாக திமுக வந்ததுன்னா, தமிழ்நாடு சென்னை மாநகர போக்குவரத்து பெரிய அளவில் கணிசமான அளவு தனியார் மயமாக்கப்படும். வேற வழி இல்லை, திவா இல்லை. மினி பேருந்து எதுக்கு நீ கொண்டு வந்த நான் கேட்குறேன். ஒன்னால அந்த பஸ்ஸை நடத்த முடியாதா? அன்றைக்கி கூறுக்கப்படுது இந்த கம்யூனிஸ்டுகளை தடுத்துருக்கணும்ல. நம்ம தோழர் ஏஎஸ் உட்பட கேட்குறேன். அவங்க அந்த கருத்துருவாது வரும்போது எதிர்ப்பு எதிர்க்கிறாங்க. ஏஎஸ் நான் குறை சொல்லுங்க, நான் வந்து நல்லா கவனிங்க. தொடர்ச்சியாக எதிர்க்கிறது வேறங்க. அவங்க இதை ஒத்துக்கிட்டாங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் என்ன நடந்தது, அந்த ஸ்கீமை வந்து தமிழச்சி தங்கப்பாண்டியனும் மா சுப்பிரமணியனும் தொடக்கி வைக்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய கொள்கை மாற்றம். கம்யூனிஸ்டுகள் சிஐடியோ கொடுக்கப்படுந்து ஒரு 1000 தொழிலாளர்கள் அன்றைக்கி அந்த பேருந்தை தடுத்துருக்கணும்ல. மக்கள் கவனம் ஈர்க்கப்பட்டிருக்கும்ல. குறைஞ்சபட்சம் தனியார் மயமாக தள்ளி போடப்பட்டிருக்கும்ல. ஒன்றுமே இல்லைங்க. ஒரு சின்ன சலசலப்பு கூட இல்லையே.
புரிஞ்சுக்கோங்க, இதில் இருக்க பாலிடிக்ஸை புரிஞ்சுக்கோங்க. நான் பொலிட்டிக்கல் மெசேஜை சொல்கிறேன். எஸ், குறுக்கப்படுந்து தடுக்கணும்னா தட்ஸ் அ பொலிட்டிக்கல் மெசேஜ். கம்யூனிஸ்டுகள் என்ன பண்ணாங்க? அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, அது வேறு விஷயம். ஸோ போக்குவரத்து கழகங்கள் வந்து மிகப்பெரிய நஷ்டத்தில் இயங்குது. 26 யார் வந்தாலுமே வந்து தனியார் மயமத்தை நோக்கி போவது என்பது தடுக்கவே முடியாது. இப்போ திராவிட மாடல் கார்பரேட் மாடலாக மாறிடுச்சு. 100% மாறிடுச்சு ஆல்ரெடி. அந்த பொதுத்துறை நிறுவனங்களுக்கு கொள்ளி வைக்கக்கூடிய வேலையை திராவிட ஆட்சியாளர்கள் மிக பிரமாதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் தனியார் மயம் ஆகிட்டு இருக்குது. நம்ம அந்த ஜிஓ 152 என்னமோ ஒன்று சொல்லுவாங்க. நம்ம ஃபிலிக்ஸ் ரெட்பிக்ஸ் ஃபிலிக்ஸ் கூட பற்றி டீட்டெயிலாக ஒரு இதில் பேசியிருந்தாங்க, அவங்க இதில் பேட்டியில் கொடுத்துருந்தாங்க. எல்லாத்தையும் அதான் குரூப் 4 எல்லாமே இனிமேல் தனியார் மயம் தான். இது ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்த பிறகு போட்ட ஜிஓ. கொள்கை ரீதியாக இந்தந்த செக்டார்லாம் தனியார் மயம்னு அரசு ஒரு முடிவு எடுத்த பிறகு அந்த ஜிஓவை பாஸ் பண்ணுறதுக்கு, அந்த ஜிஓவை வாபஸ் வாங்குறதுக்கு அரசாங்கத்தை நிர்பந்திக்காமல் பிட்ஸ் அண்ட் பீசஸில் கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஃபைட் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை. கம்ப்ளீட்டாக வந்து தனியார் மயத்தை நோக்கி திராவிட மாடல் ஆட்சி போயிட்டு இருக்குது. இதில் இந்த பெரியார், கீழடி, ஒன்றியம் இதெல்லாம் வந்து பூச்சி வேலை. நல்லா சொல்கிறேன் நான். எத்தனை நாளைக்கு இதை வச்சு வண்டியை ஓட்டுவீங்க நீங்கள்? கீழடி வச்சுன்னா எத்தனை நாளைக்கு வண்டி ஓட்டுவீங்க? கிரவுண்டில் நிலைமை என்ன இன்றைக்கி? ஸோ ஒரு பெராடிகம் ஷிஃப்ட்னுவாங்க. கொள்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குது. மிகப்பெரிய அளவில் தனியார் மயத்தை நோக்கி போகுது. அது காலத்தின் கட்டாயம்னா ஓப்பனாக சொல்லிட்டு போங்க. சொன்னீங்கன்னா ஓட்டு விடாது. அதனால் மக்களை ஏமாத்துறீங்க. நீங்கள் தான் ஒரு முறை சொன்னீங்க அருள், இந்த மாதிரி இவ்வளவு தூரம் எக்கனாமிக்கலாக நம்ம வந்து முன்னேறிக்கிற ஒரு மாநிலமாக இருக்கிறோம், ஆனால் இதே மாநிலத்தில் தான் கெடுவாய்ப்பாக துரதிருஷ்டவசமாக ஒரு இடத்துல கிட்னி வித்து பழக்கக்கூடிய மக்கள் உருவாயிருக்கிறாங்க. இது வந்து ஒரு ரொம்ப மோசமான நிலை அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கு இந்த கிட்னி திருட்டுக்கு எதிராக நீதிமன்றம் போய் எல்லாம் ஒத்துக்கிட்டு இப்போ 4 பேர் நம்ம எஸ்ஐடி குழுவை போட்டால் அதை எதிர்த்து இவங்க மேல்முறையீடுக்கு போறாங்க. இதே போல நீங்க பல முறை பேசியிருக்கீங்க. அண்ணா நகர் சிறுமி பால் குடும்ப வழக்கு போனாங்க. ஏன் ஒரு தமிழக அரசுக்கு இது வந்து ஒரு சென்சிட்டிவான விஷயம் தெரியும், ஏன் இதை பண்றாங்க சார்? என்னால் புரிஞ்சுக்க முடியல. கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்ல யாரை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறீங்க? சிபிஐ விசாரணைக்கு ஜட்ஜு உத்தரவு போடல, பெஞ்ச் உத்தரவு போடல. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்னு தமிழ்நாடு போலீஸ் ஆஃபீஸர்ஸை வச்சு எஸ்ஐடியை போட்டு கோர்ட் மானிட்டர் பண்ணுன்றாங்க. உங்களுக்கு மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னா அந்த விசாரணையை ஹைகோர்ட் சொன்ன மாதிரி போட்டுட்டு போங்களாம். எதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறீங்க? கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டை விசாரிக்கவே கூடாதுன்றீங்க நீங்கள். லோக்கல் போலீஸ் விசாரிச்சா அதில் ஒன்றும் நடக்காதுன்றதான ஒரு எஸ்ஐடியை போடுறாரு. மாநில அரசாங்கம் நியமித்த குழு சொல்லுது அங்கே முறைகேடு நடந்திருக்கு. கிட்னி திருட்டுன்னா மாசுக்கு கோவம் வரும், முறைகேடே நடக்கட்டும், அப்படியே வச்சுப்போம். மந்திரி அதுக்கு கோச்சுக்கணும். மந்திரி பொல்லாப்பு நமக்கு வேணாம். கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் மட்டும் பண்ணக்கூடாது, மற்ற டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம், ஹாஸ்பிட்டலும் ஃபங்க்ஷன் ஆகலான்ற ஒரு தீர்ப்பை வந்து எந்த காலத்துலையும் யாருமே பண்ணது கிடையாது. ஒரு ஹாஸ்பிட்டல் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டில் முறைகேடு திருடிருக்கானா இழுத்து மூடி சீல் வச்சு அந்த ஓனர்ஸை வந்து முடிஞ்சால் அரெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லை கேஸ் போட்டுருவாங்க. நான் கேட்குறேன், இது ஒரு திமுக எம்எல்ஏ நடத்துகிற ஹாஸ்பிட்டல். குறைஞ்சபட்சம் எலெக்ஷன் வரைக்கும் அந்த ஹாஸ்பிட்டலை இழுத்து மூடுன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் அந்த எம்எல்ஏ உத்தரவு போடலை? எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அது மூடு, இது கெட்ட பேர் ரொம்பன்னு. மாறா நீங்கள் எஸ்ஐடிக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறீங்க. இது என்னங்க இதெல்லாம் எலெக்ஷனில் காட்டுங்க. இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க இது அப்படியே போயிடும். மீடியாவுக்கு சார் எடப்பாடி வந்து அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவருடைய செயல்பாடுகள் ரொம்ப 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 ஏமாற்றம் அளிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த பிரச்சனையாக அவர் தமிழ்நாட்டோட பிரச்சனையாக மாற்றிருக்கணும். என்டிஏவோட பிரச்சனையாக மாற்றிருக்கணும். தமிழ்நாடு பூரா கதிகலங்க வைக்கிற போராட்டத்தை நடத்தியிருக்கணும். ஓகே, அப்போ மீடியா பிக்கப் பண்ணியிருக்கோம். பாசிங் ரெஃபரன்ஸாக நாமக்கல்ல 10 நிமிஷம் பேசிட்டு கடந்து போகிறாருங்க. இன்றைக்கி அறிக்கை கொடுத்து என்னங்க பிரயோஜனம்? மாநிலம் தழுவிய பிரச்சனைங்க இது. இதை வந்து திமுக இன்னைக்கு எதிர்கட்சியாக இருந்து அண்ணா திமுக ஆட்சியில் ஒரு அண்ணா திமுக எம்எல்ஏ மருத்துவமனையில் எப்படி நடந்திருதுன்னா இதை தமிழ்நாட்டோட பிரச்சனையாக அண்ணா திமுக மாற்றணும். எதுக்கு சார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறீங்க அப்பீலுக்கு? நான் கேட்குறேன். இந்த அப்ரோச்சே புரிஞ்சுக்க முடியலையே சார். அப்போ இவங்க எதையும் மறைக்கிறாங்க. மடியில் கணம் இருக்குது, வழியில் பயம். உங்களுக்கு குற்றவாளிகளை காப்பாற்றுறாங்க. அப்படிதான் அந்த முடிவுக்கு தான் நீங்கள் வர முடியும். விசாரணைக்கு ஏன் தடை கேட்குறீங்க? எஸ்ஐடி விசாரணைக்கு ஏன் தடை கேட்குறீங்க? எத்தனைக்கும் கோர்ட் வந்து மானிட்டர் பண்ணுவோன்னு சொல்லிடுச்சு. உங்கள் கவர்மெண்ட்டு போலியாக யாரையும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. எஸ், உண்மை. இப்போ இது வந்து ஏடிஎம்கே எம்எல்ஏக்கு சொந்தமாகி இப்படி ஒரு எஸ்ஐடியை போட்டு திமுக கவர்மெண்ட்டில் எஸ்ஐடி ஸ்டேட் போலீஸ் ஆஃபீஸர்ஸை வச்சு போட்டு இப்படி ஒரு ஆர்டர் ஹைகோர்ட் போட்டிருந்தா சம்மந்தப்பட்டவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் புரிஞ்சுக்கலாம். என்னதான் இருந்தாலும் இது ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ஹைகோர்ட் மானிட்டரிங்கில் இருக்காங்க. அவங்க தப்பு செய்ய வாய்ப்பே இல்லை. மானிட்டரிங்னா 10 நாளைக்கு 15 நாளைக்கு ஒரு தடவை ரிவ்யூ கேஸ் டைரியை ஜட்ஜு பார்ப்பாருங்க. போய் சொன்னால் மாட்டிப்பார். மானிட்டரிங்கில் இருக்க பெரிய ரிஸ்க்கை தானே. அப்போ யாரை காப்பாற்றுறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறீங்க? 50 லட்ச ரூபாய் குத்து செலவு பண்ணி வைக்கல முகுல் ரோத்தகி, கபில் சிபல், அபிஷேக் மனு சிங் மொத்தமாக குத்தகைக்கு எடுத்திருக்காங்கல்ல.
ஒரு அப்பியரன்ஸுக்கு இப்படி எந்திரிச்சுன்னா 20 லட்சம் 30 லட்சம், நாளைக்கு அட்ஜான் போனால் நாளைக்கு ஒரு 20 லட்சம். அப்போ இது மக்கள் வரி பணம் தானே இது. இந்த கேஸில் எதுக்கு அப்பீலுக்கு போகிறீங்க? அதை சொல்லுங்கள். யாரை காப்பாற்ற அப்பீல்? எஸ்ஐடி விசாரிக்கட்டும், என்ன தப்பு நான் கேட்குறேன். ஐயா சிபிஐனா கூட நான் புரிஞ்சுக்கிறேன். ஐயா மோடிக்கும் உங்களுக்கு ஆகாது, சிபிஐ வந்து உங்களுக்கு எதிராக போவான், அப்போ அப்பீலுக்கு போனீங்கன்னா புரிஞ்சுக்குதான், லாஜிக் இருக்குது. ஸ்டேட் போலீஸோட எஸ்ஐடி சார் கோர்ட் மானிட்டர் பண்ண போகுது சார், அவன் எப்படி சார் உங்களுக்கு எதிராக போவான்? அப்படி இருந்தும் ஏன் சார் போகிறாங்க? யாமரியேன் பராபரமே. அப்போ நீங்கள் காப்பாற்ற போகிறீங்கன்னு அர்த்தம். உங்கள் எம்எல்ஏ நடத்துகிற ஹாஸ்பிட்டல் சார் அது. எல்லாரும் விஜய் வரைக்கும் எல்லாருமே கிட்னி திருட்டுல திமுக எம்எல்ஏ குறிப்பிட்டு பேசுறாங்க. இவ்வளவு இருந்தும் அவங்க தைரியமா இதுல ரொம்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு டீல் பண்றாங்கன்னா வாட் இஸ் த ரீசன்? சில கேள்விகளுக்கு பதில் வந்து நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க. அந்த ஈவெண்ட்ஸ் வில் ஸ்பீக் ஃபார் இட் செல்ஃப்னுவாங்க. அந்த சம்பவங்களே தங்களுடைய செய்தியை சொல்லும். இது வந்து எவ்வளோ கெட்ட பேருன்றது 50 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரான முதலமைச்சருக்கு தெரியவில்லை என்பது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இது எவ்வளோ பெரிய அசிங்கம், எவ்வளோ பெரிய அவலம், எவ்வளோ பெரிய பாவம் இது. உறுப்பு திருட்டுன்றது வந்து மன்னிக்க முடியாத பாவம், அப்பட்டமான மனித உரிமை மீறல். அதில் ஒரு லேடிக்கிட்ட கிட்னி திருட்டு வந்து கிட்னி ஒழுங்காக இல்லைன்னு லிவரை திருடிருக்கானுங்க சார். இதெல்லாம் கவர்மெண்ட் கொடுத்த ரிப்போர்ட்டு சார். ஆமாம், அங்கே முறைகேடு நடந்திருக்குன்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட அரசாங்கத்தில் பணியாற்றக்கூடிய அதிகாரிகள் கொடுத்த ரிப்போர்ட்டு அந்த மருத்துவமனையில் கிட்னி திருட்டு நடந்திருக்கு. இம்மிடியேட்டாக அந்த ஹாஸ்பிட்டலில் இழுத்து சீலை வச்சு சிபிசிஐடி என்கொயரி ஆர்டர் பண்ணி யாராக இருந்தாலும் பிடிச்சி உள்ளே போடுன்னு சொல்லி ஒரு உத்தரவை நீங்கள் பிறப்பித்தீர்கள் என்றால் மக்களால் நீங்கள் கொண்டாடப்பட்டிருப்பீர்கள். மாறா அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஃபங்க்ஷன் ஆகுது, டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாமா, கிட்னி பரிசோதனை கூட பண்ணலாமா, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணக்கூடாதான். அவ்வளோ ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்குறீங்க. அதுக்கு பிறகு ஜட்ஜி எஸ்ஐடி போட்டால் அதை எடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறீங்க. இது சிஎம்க்கு தெரியுமா தெரியாதா சார்? ஐ டோன்ட் நோ. சரி, அங்கே போய் கேளுங்க. ஆலிவர் சித்தரஞ்சன் சாலையில் போய் கேட்க வேண்டிய கேள்வி. என்னங்க இது நியாயம்? எஸ்ஐடி எதுக்குங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறீங்க? இதெல்லாம் வந்து எதிர்கட்சிகள் பேசாததால், மக்கள் மன்றத்தில் பேசப்படும் பொருளாகாததால், மீடியா கண்ட்ரோலில் 90% திமுக கண்ட்ரோலில் இருக்கிறதால, மீடியா அதை ஊதி பெருசாக்காததால் தப்புச்செல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. இல்லைங்க, அருண் ஜேட்லி தான் ஒரு தடவை சொன்னார், த ட்ரூத் ஹஸ் த நேக் ஆஃப் கம்மிங் இன் டு த கிரவுண்ட் ஹவவர் யூ சப்ரஸ் இட். பூமிக்கு கீழே எவ்வளோ தூரம் நீ போட்டு புதைச்சினாலும் உண்மை மேலே வந்துடும். அந்த சாமர்த்தியம் உண்மைக்கு உண்டு. However you suppress the truth under the ground, it has the knack of coming out in the open. உண்மையை எவ்வளோ ஆழக்குழி தோண்டி பூமியில் புதைச்சினாலும் மேலே வந்துடக்கூடிய சாமர்த்தியம் அதுக்கு இருக்குன்னு. அது இயற்கையின் அமைப்பு. யாரை காப்பாற்றுறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறீங்க? உங்கள் போலீஸை வச்சு தானே அவர் விசாரிக்க சொல்கிறாரு. கோர்ட் மானிட்டர் பண்ணுன்றார். உங்களுக்கு என்ன கஷ்டங்க? அதில் அப்போ ஒரு பயம் இருக்குது பச்சையாக. அப்போ வந்து மடியில் கணம் இருக்குது, வழியில் பயம் இருக்குது. இது இவ்வளோ ஓப்பனாக செய்வீங்க? நான் சொல்கிறேன், இதை வந்து சிபிஐக்கு ஹைகோர்ட் ஆர்டர் பண்ணி நீங்கள் அப்பீலுக்கு போனீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் எதில் மாட்டுவீங்கன்னு மோடி காத்துக்கிட்டு இருக்காரு. அதனால் சிபிஐ மோடி கையில் இருக்க ஆயுதம், அவர் உங்களுக்கு எதிராக பயன்படுத்துவார். உங்கள் போலீஸோட எஸ்ஐடி கோர்ட் மானிட்டர் பண்ணுது. இன்ன வரைக்கும் அதில் எஃப்ஐஆர் போடல. ஏன் தெரியுமா எஃப்ஐஆர் போடல? எஃப்ஐஆர் போட்டால் இடி உள்ளே வந்துடும். இடி உள்ள வந்துடும். ஏன்னா மணி லாண்டரிங் இருக்குது. ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு போயிருக்காங்க. இந்த மொத்தமாக இவங்க அப்பீலுக்கு போகிறதும் இடி உள்ளே வரக்கூடாதுன்னு எஃப்ஐஆர் என்ன வரைக்கும் போடல. அதே மாதிரி ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் மதுரை கார்பரேஷன் ஊழல் 200 கோடி ஊழல், அதில் எஃப்ஐஆர் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் போடாத காரணம் இடி உள்ளே வந்துடும். இது என்னங்க அரசியல்? இது என்ன கவர்னன்ஸுங்க? இது நாளைக்கு நான் ஒன்று சொல்கிறேங்க, இதெல்லாம் நிரந்தரமாக தப்ப முடியாது. இப்போ இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு லக்ஸுரி ரிலீஃப் இருக்குல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு, இது டெம்பரவரி. இதே ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டில் இது மாறும், அல்லது கவர்மெண்ட் மாறுச்சுன்னா கண்டிப்பாக மாறும். இல்லை சார், எனக்கே சந்தேகம்னா, நீங்கள் இதற்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கோம், அண்ணா நகர் சிறுமி வழக்கிலேயே மேல்முறையீடுக்கு போனாங்க. அப்போவே எல்லாருமே விமர்சனம் பண்ணாங்க, ஏங்க நல்லா இல்லைங்க அப்படின்னு. ஏற்கனவே பாடம் கற்பித்த பிறகும் மீண்டும் அதே போன்ற ஒரு தவறை எப்படி ஒரு அரசாங்கம் செய்ய முடியும்னு நான் கேட்குறேன். செய்கிறாங்களே சார், அதான் சொன்னேன். இந்த கேள்வியை நீங்கள் கேட்க வேண்டியது சித்தரஞ்சன் சாலையில் மணிக்கிட்ட இல்லை. செய்கிறாங்கன்றதுக்கு நீங்களே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறீங்க. எப்படி சார் செய்கிறாங்க? லெனின் தாங்க சொன்னார், ரஷ்ய தலைவர் லெனின், நீங்கள் தவறுகளே செய்யாதீர்கள் என்று நான் சொல்ல மாட்டேன், உங்கள் தவறுகள் புதிய புதிய தவறுகளாக இருக்கட்டும். ஏன்னா புதிய தவறுகள் வளர்ச்சியின் அறிகுறி. இவங்க அதே தப்பை பண்ணுறாங்க.
சேம் மிஸ்டேக்கு. அண்ணா நகர் இன்சிடென்ட்லையாவது சிபிஐ விசாரணைக்கு இதே ஜஸ்டிஸ் சுப்ரமணியம் ஆர்டர் பண்ணப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு, நல்ல மூவ் சுப்ரீம் கோர்ட், சிபிஐ விசாரணைலாம் இழுத்தடிப்பான் 5 வருஷம் 6 வருஷம் எஸ்ஐடி போடுனாங்க. அதனால தான் சார்ஜ் ஷீட் வரைக்கும் போச்சு அது. இப்போ ஜட்ஜ் அதனால தான் எஸ்ஐடி போட்டார். சிபிஐ இஸ் அ லாங் ப்ராசஸ். எஸ்ஐடி போட்டு எஃப்ஐஆர் போடாத காரணம் இடி உள்ள வந்துருங்க. அப்போ நீங்கள் ஏன் இடியை பார்த்து பயப்படுற? இதுவாது கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்ல சரி ஏதோ டெக்னிக்கல் இருக்குது, நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறீங்க, அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது, ஃபைன். இதை நாளைக்கு மறுநாள் கோர்ட்டில் மானிட்டரிங் வரும்போது நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங்னு போகிறாங்க, ஃபைன். மதுரை கேஸில் வந்து நீங்கள் அதை விசாரிக்கிறவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். சார், ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 88 அப்ளை பண்ணாமல் அந்த கேஸ் எப்படி சார் விசாரிக்க முடியும்? விசாரிக்கிறாங்க, இடி உள்ள வந்துடுவாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு தவறு தெரியுமா உங்களுக்கு? வந்து இப்போ இதை வந்து எடப்பாடி அது மற்ற கட்சிகள் இதை விலாவாரியாக மக்கள்கிட்ட கொண்டு போனாங்கன்னா ஒரு விழிப்புணர்ச்சி வரும். பாசிங் ரெஃபரன்ஸை சொல்லிட்டு போறாரு. இல்லை, பட் ஆனால் நீங்கள் சொல்றது புரியுது. பட் பாசிங் ரெஃபரன்ஸாக இருந்தாலும் இப்போ விஜய் போன்ற நபர்கள் சொல்றது வந்து ரொம்ப ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும். கண்டிப்பாக பார்க்கணும். கண்டிப்பாக இப்போ கூட ரீசெண்டாக விஜய் அவர்கள் பேசும்போது நாகை மாவட்டத்தில் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களே இல்லைங்க அப்படின்னு அவர் பேசினாரு. ஆக்சுவலாக இது சில பேர் பேசினாலுமே கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஆலோசனை அவர்கள் சட்டமன்றத்தில் பேசின முறையை தான் அவர் அங்கே பேசியிருக்காரு, மற்றபடி பெரிய வித்தியாசம் இல்லைங்கிறாரு. நம்ம விஜய் கூட விட்டுருவோம். கோர் இஷ்யூ என்ன நான் பார்க்குறேன் அப்படின்னா, தொடர்ச்சியாக இந்த சுகாதாரத்துறையை சுற்றிய பிரச்சனை. சிவிலியர்களுக்கு காசு வரலையா, அது ஒரு பிரச்சனை. கிட்டு திருட்டா இந்த பிரச்சனை தான். ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் இல்லையா, சுகாதாரத்துறை பிரச்சனை தான். இந்த ஹாஸ்பிட்டாலிட்டியில மெடிக்கல் டூரிசம் தமிழ்நாடு சூப்பரா இருக்குன்றோம், ஆனா இந்த பிரச்சனையும் இருக்குன்றோம். கான்ட்ராஸ்டா இருக்கு எனக்கு. அதான் ஒரு பக்கம் வளர்ந்துருக்குது. அப்போலோ, காவேரி ஹாஸ்பிட்டலு, மெட்ராஸ் மெடிக்கல் மிஷன் போன்ற சங்கர் நேத்ராலயா போன்ற மிகப்பெரிய மருத்துவமனைகள் வந்து இங்கே வந்திருக்கின்றன. தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் நம்முடைய சுகாதார கட்டமைப்பை உயர்த்தி இருக்கின்றன. அதற்கு இணையாக வந்து மாநில அரசாங்கத்தோட சுகாதார கட்டமைப்பு வளர்ந்து தான் இருந்தது. உதாரணத்துக்கு 20 லட்ச ரூபாய் கொடுத்து தனியார் மருத்துவமனையில் செய்யக்கூடிய உயர்தர அறுவை சிகிச்சையை ஸ்டான்லி மருத்துவமனையில் இலவசமாக செய்ய முடியும், ஃபைன். அன்ஃபார்ச்சுனேட்லி கடந்த 4.5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் சுகாதாரத்துறைக்கு மிக மோசமான நிலையில், கோமா நிலையில் இருக்குது. நெருங்கிய நண்பர் தான் மாசு, இது சொல்வதற்கு வேதனைப்படுவார். ஆனால் நான் அதை விட அதிகமாக வேதனைப்படுறேன். அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா தமிழ்நாடு நம்ம எங்கள் 2 பேரையும் விட கூடுதலாக வேதனைப்படுது. கடந்த 4.5 ஆண்டுகளில் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட, வளர்ச்சி இல்லாமல் தள்ளப்பட்ட ஒரு துறைனா அது சுகாதாரத்துறை தான். ஒரு உதாரணம் சொல்கிறேன். இது வரைக்கும் யாரோட ஆட்சியிலுமே நான் அறிந்த வரையில், நான் 91லேருந்து பார்க்குறேன், ஜெயலலிதா, கலைஞர், எடப்பாடி, 4 வருஷத்தில், 4 வருஷம் கூட இல்லை, 3.5 வருஷத்தில் 5 சுகாதார செயலாளர்கள் ஆட்சிக்கு வந்த அன்னைக்கு. கொரோனா உச்சத்தில் ஸ்டாலின் சிஎம் ஆனப்போ டாக்டர் ராதாகிருஷ்ணன், அதுக்கு பிறகு அவரை நீக்கிட்டு ககன்தீப் சிங் பேடியை நீக்கிட்டு அதுக்கு பிறகு டாக்டர் செந்தில்குமாருக்கு பிறகு சுப்ரியா சாகுக்கு பிறகு மறுபடியும் அதே செந்தில்குமார். 4 மனிதர்கள், ஆனால் 5 சுகாதார செயலாளர்கள். ஸோ நம்ம 5 பேர் தான் எடுத்துக்கணும். 3.5 வருஷத்தில் 5 ஹெல்த் செக்ரட்டரினா ஒரு மிக முக்கியமான துறை. தமிழ்நாட்டோட வளர்ச்சியோட முகங்களாக இருப்பது 2 துறைகள், ஒன்று சுகாதாரமும் இன்னொன்று கல்வியும். இதுவரை 1991 நான் பார்க்கிறேன். இந்த 34 ஆண்டுகளில், போன வருஷத்துலேருந்து கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா 33 ஆண்டுகளில், 3.5 ஆண்டுகளில் ஒரு ஆட்சியில் 5 சுகாதாரத்துறை செயலாளர்கள் இருந்ததே இல்லை. அப்போ பாலிசி பெராலிசிஸ். இது என்ன இஷ்யூன்றீங்க? இதில் என்ன இஷ்யூ? இதுக்கு மேலே என்னால் பேச முடியாது. மாற்றுறதுன்றதே ஒரு, இதுக்கு மேலே என்னால் பேச முடியாது. நான் ஃபேக்ட்ஸை மட்டும் சொல்கிறேன். ஓகே. நான் இதை ஒரு தொலைக்காட்சியில், நான் புதிய தலைமுறையில் இதை பேசும்பொழுது 4 சுகாதார செயலாளர்கள் நான் பேசினேன் புதிய தலைமுறையில் ஒரு விவாதத்தில். ஆமாம், பார்த்துருப்பீங்க காலையில். அவங்களுடைய மருத்துவர், அவங்க சங்க தலைவர் என்னை அழைத்து சொன்னார், சார் 4 இல்லை சார் 5 சார்னார். செந்தில்குமார் வந்து மாற்றிட்டு மறுபடியும் சுப்ரியா சாகுவை தூக்கிட்டு செந்தில்குமாரை திருப்பி அவரே, எப்படிங்க செந்தில்குமாரை தூக்கிட்டு சுப்ரியா சாகுவை கொண்டு வரீங்க, சுப்ரியா சாகுவை தூக்கிட்டு செந்தில்குமாரை கொண்டு வரீங்க? அப்போ என்னங்க இது 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 வாட் இஸ் திஸ்ங்க? இது எப்படிங்க சாத்தியப்படும்? எதுக்காக சுப்ரியா சாகுவை நீங்கள் தூக்குனீங்க? எதுக்காக செந்தில்குமாரை கொண்டு வந்தீங்க? மறுபடியும் எதுக்கு இந்த சம்மர் சால்ட் பல்ட்டி அடிச்சிங்க? என்ன நடக்குது சுகாதாரத்துறையில்? நாகப்பட்டினம் ஹாஸ்பிட்டலை பற்றி அவர் பேசணும், ஜஸ்ட் டிப் ஆஃப் அன் ஐஸ்பர்க். பட் அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காரு, மாசு ரியாக்ட் பண்ணியிருக்காரு. விஜய் வந்து போய் பார்க்கட்டும், வாங்க ஹாஸ்பிட்டல் வாங்க விஜய் அப்படின்னு கூப்பிடுறாரு விஜய். நான் சவால் விட்டுறதுல பிரயோஜனம் இல்லைங்க. கிரவுண்டில் போய் பார்க்க சொல்லுங்கள் மாசு, நண்பர் மாசு.
26 பொட்டியை திறந்து ஓட்டை எண்ணும் போது தான் தெரியும் சார். வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன், சுகாதாரத்துறை மிக மோசமான ஒரு துறை தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்டிருக்குது. மிகுந்த வருத்தத்தோடு நான் பதிவு செய்கிறேன். ஏன்னா எனக்கு நல்ல நண்பர் அவர். ஆனால் நம்ம உண்மையை பேசாமல் இருக்க முடியாது. அதிமுக ஆட்சியில் கூட விஜயபாஸ்கர் மேலே 1000 விமர்சனங்கள் உண்டு. இன்ஃபேக்ட் மிக அதிகமான ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர். அவர் ஹெல்த் மினிஸ்டர்னு சொல்ல மாட்டாங்க, வெல்த் மினிஸ்டர்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவருடைய ஆட்சியில் கூட நிலைமை நல்லா இருந்தது, கரப்ஷன் இருந்தாலும். துரதிருஷ்டவசமாக ஹெல்த் தமிழ்நாட்டில் இன்றைக்கி மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு துறை. அங்கே வருது இந்த பிரச்சனை. நான் தான் சொல்கிறேன், இப்போ நம்முடைய அன்பில் மகேஷ் டெட்டுக்கு எதிராக நாங்கள் ரெவ்யூ போவோன்னு ஒரு அறிக்கை கொடுக்குறாருங்க. மகேஷ் சொல்கிறாருங்க, கரெக்டுங்க அவர் சொன்னது. த சேம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு தொகுப்பூதியத்தில் சுரண்டுற நர்ஸுங்களை இம்மிடியட்டாக அவங்களுக்கு ஈக்குவல் சம்பளம் கொடுன்னு சொல்லுதில்ல. இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு மாசு ஏன் ரியாக்ட் பண்ணலை? ஒன்று நான் உச்சநீதிமன்ற தீர்ப்பு அமல்படுத்தப்படும் சொல்லுங்கள், இல்லை நாங்கள் ரெவ்யூ போவோம்னு சொல்லுங்கள். ஏன் அமைதியாக இருக்கார்? மாசு அமைதியாக இருக்கார். ஏன் முதலமைச்சர் அலுவலகம் அமைதியாக இருக்குது? ஏன் டெப்யூட்டி சிஎம் அமைதியாக இருக்கார்? இந்த எல்லா விஷயத்திலும் டெப்யூட்டி சிஎம் பேசணுங்க. அதுக்கு தாங்க அவர் டெப்யூட்டி சிஎம். ஏன்னா அவர் முதலமைச்சருக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கவர். எல்லா துறைக்கும் அவருக்கு உரிமை உண்டு. எந்த துறையில் வேணால் அவர் புகுந்து பார்க்கலாம். அவர் துறை சார்ந்த விளையாட்டுத்துறை மற்றும் திட்ட செயலாக்கம் மட்டும் இல்லைங்க, எல்லா துறைகளிலுமே உதயநிதி ஸ்டாலின் தலையிடுறதுக்கு அவருக்கு உரிமை உண்டு. அதனால தான் அவர் டெப்யூட்டி சிஎம். இது ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு, கற்றுக்கொள்வதற்கு மிகச்சிறந்த வாய்ப்பு. சிஎம் கூட இடத்துக்கு போறாரு, அது ஓகேங்க. நான் என்ன சொன்னேன், சிஎம் போக முடியாத இடங்களுக்கு போகிறதும் எல்லா துறைகள்லையும் உள்ள பூந்து ரெவ்யூ பண்ணுறதுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னா டெப்யூட்டி சிஎம்ன்றது அதுதான். ஓகே, அவர் ஏதோ ஒரு துறைக்கு போனார்னா சிஎம் ஏன் போன நான் கேட்க போகிறாரு? எல்லாம் கேட்க மாட்டார். கற்றுக்கிறாரு, மகன் கற்றுக்கிறாரு, தப்பு ஒன்றும் இல்லையா அதில். இப்போ இந்த விஷயங்களை உதயநிதியாவது ரியாக்ட் பண்ணல, மீடியாவது உதயநிதியை அப்ரோச் பண்ணி கேட்கணும்ல. சார் இந்த மாதிரி தொகுப்பூதியம் வழங்குற விஷயத்தில் உச்சநீதிமன்றம் கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தில். சுரண்டல் அரசுன்னு உங்கள் கவர்மெண்ட் கடுமையான கண்டனத்தை சுப்ரீம் கோர்ட் தெரிவிச்சிருக்கு. நீங்கள் திராவிட மாடல் ஆட்சின்னு உங்களுக்கு நீங்களே மாலை போட்டுக்கிறீங்க. சுப்ரீம் கோர்ட் மிக கடுமையான கண்டனத்தை தெரிவிக்குது. நீங்கள் சுரண்டல் அரசுன்னு என்ன சார் பண்ண போகிறீங்க? இந்த ஜட்ஜ்மெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் சிம்பிளுங்க, இந்த ஜட்ஜ்மெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்களா இல்லையா? அந்த ஒரு கொஸ்டினை உதயநிதி கிட்ட போய் மைக்க போட்டு ஏன் மீடியா கேட்க மாட்டேங்குது? இதெல்லாம் தானே அரசியல். அப்போ மீடியாவும் கொலாப்ஸ் ஆகி கிடக்குது. 90% மீடியா சும்மா நம்ம சொன்னால் நம்ம மீடியா நண்பர்களுக்கு நம்ம மேலே கோவம் வருது. நம்ம ஆன் இஷ்யூஸ் தானே பேசுகிறோம். ஆகவே விளம்பரத்தில் மட்டுமே இந்த கவர்மெண்ட் ஓடிக்கிட்டு இருக்க அருள். எதிர்கட்சிகள் பலவீனமாக இருக்குது, வரலாறு காணாத அளவுக்கு பலவீனமாக இருக்குது. மீடியா வரலாறு காணாத அளவுக்கு 90% மீடியா ஆட்சியாளர்கள் காலடியில் உட்காந்துருக்கு. அதனால் திராவிட மாடல் ஆட்சி அந்த பலூன் ஊதி 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 பெரிதாக்கப்படுகிறது. ஒரு குண்டூசி போதும் பலூனை உடைக்கிறதுக்கு. வரும் நாட்கள் கடினமானவை திமுக அரசுக்கு, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எதிர்கட்சிகள் பெருசா இதை பத்தி இன்னும் வாய்ஸ் அவுட் பண்ணல அப்படிங்கிற உங்களுடைய அந்த கோரிக்கை மற்றும் விமர்சனத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன். ஏன்னா இப்போ தொடர்ச்சியா விஜய் ஏதோ ஒரு கூட்டத்தில் போய் ஒரு வார்த்தை பேசுனாங்கன்னா உடனே ரியாக்ட் பண்றாங்க. இந்த விஷயத்துக்கும் எல்லாரும் சேர்ந்து திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாரும் ரியாக்ட் பண்ணிருக்கிறாங்க. விஜய் ஒன்று சொன்னா மட்டும் எல்லாரும் உடனே குயிக்கா ரியாக்ட் பண்றாங்களே, ஏன்? அது விஜய்க்கு இருக்கக்கூடிய பாப்புலாரிட்டி. இன்னைக்கு இந்த தேதிக்கு விஜய்க்கு பாப்புலாரிட்டி இருக்கு. என்ன எடப்பாடியும் விஜயும் சீமானும் அன்புன்னு பார்க்கல. விஜய்க்கு கூடுதல் பாப்புலாரிட்டி இருக்கு. ஏன்னா புது பிளேயர், அவருக்கு கூட்டம் அதிகம் வருது, மக்கள் மத்தியில் அவருக்கு அமோக ஆதரவு இருக்கு. அது நாளைக்கு கரைஞ்சு போகலாம், எனக்கு அதை பற்றி தெரியாது. இன்னைக்கு விஜய்க்கு ஆதரவு இருக்கு. இன்றைக்கி எலெக்ஷன் வச்சா குறைஞ்சது 25% மக்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. அவர் சொன்னால் கேட்குறான் எல்லாரும். ஒரு சாதாரண செய்தியை கூட எடப்பாடி சொன்னாலும் மற்றவங்க சொன்னாலும் கேட்காதவங்க விஜய் சொன்னால் கேட்குறாங்க. இதை ஒரு எச்சரிக்கை மணியாக எடுத்து அரசாங்கம் தன்னை திருத்திக்கணும். மாறா விஜய் மீது அவதூறு பொழிகிறது, ஆபாச பேச்சாளர்களை ஏவி விட்டு விஜயை கடிச்சு கொதறது, தொங்கு சதைகளை வச்சு விஜயை விமர்சிக்கிறது, இதெல்லாம் தங்களை தாங்களே இந்த அரசு ஏமாற்றிக் கொள்கிறது என்ற அர்த்தம். விஜய்க்கு கூடக்கூடிய கூட்டம் திமுக அரசுக்கு ஒரு எச்சரிக்கை மணி. அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய உணர்வலைகளின் வெளிப்பாடு தான் அந்த கூட்டம். அந்த கூட்டத்தை குறைச்சி மதிப்பிடாதீங்க, அந்த கூட்டத்தை இழிவுபடுத்தாதீங்க, என்றைக்குமே மக்களை இழிவுபடுத்தாதீங்க. அந்த கூட்டத்தை மட்டுமே அளவுகோலாக வைக்காதீங்க சார். தொலைக்காட்சிகளில் அன்றைக்கி எத்தனை பேர் நிகழ்ச்சிகளை பார்த்தாங்கன்னு பிரதான தொலைக்காட்சிகளோட வியூவர்ஷிப் பேட்டர்னை பார்த்தீங்கனாலே நீங்கள் ரொம்ப ஆபத்தான ஒரு கட்டத்தில் இருக்கீங்க. ஆங்கிலத்தில் சொன்னால் யூ ஆர் இன் அ டேஞ்சர் ஜோன். ஓகே, ஆபத்தானா நீங்கள் ரியலைஸ், அதாவது இந்த பொலிட்டிக்கலா இந்த எலெக்ஷன் ஓட் பேங்க்லேயே சொல்லுவீங்க நீங்கள். ஆபத்துனா வேறு தான், வேறு என்ன, வேறு ஆபத்துனா என்ன? வெடிகுண்டு RDX போட்டுருவார் நான் சொன்னேன், அதே சொன்னேன் நான். ஆபத்துன்றது வாக்கு வங்கி செதற போகுது.
உங்கள் வாக்கு வங்கியை நீங்கள் இழக்க போகிறீங்க. இவ்வளோ திரளாக மக்கள் கூட்டம் வராங்கன்னா அது என்னன்னு யோசிக்கணுங்க. ஏன்னா வெளியில் வரவன் 10ல் ஒரு பங்கு தாங்க அவன் வரான். எல்லாரும் வெளியில் வரணும். 10ல் ஒரு பங்கு இல்லை, 100ல் ஒரு பங்கு தான் வெளியில் வருவோம். அன்றைக்கி எத்தனை பேர் டிவி முன்னால் உட்காந்துருந்தோம், எத்தனை பேர் மொபைலில் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு பிறகு இந்த நிகழ்ச்சியை வந்து அடுத்த 24 மணி நேரத்தில் ரெக்கார்டட் ப்ரோக்ராமை யூடியூப்பில் எவ்வளோ பேர் பார்த்தோம். ஒரு பறவை பருந்து பார்வையில் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை மட்டும் கொஞ்சம் பாருங்கள். அது எல்லாமே ஆன்லைனில் அவைலபிள். இந்த கூட்டத்தை கூட விட்டுருங்க. அதுதான் அளவுகோல். கடந்த காலங்களில் அந்த சோஷியல் மீடியா கிடையாது. அதனால் வரவனோட கூட்டத்தை வச்சு நம்ம எடை போட முடியாது. அது வந்து ஃபேஷியல் ரெகக்னேஷன் பண்ணணும். வந்தவனே தான் வருவான்லாம் கதை அழகிறாங்க சில பேர். அந்த கதையை வேணாம். வந்தவனில் 50% வச்சுக்கோ. தொலைக்காட்சிகள்லையும் மொபைல்லையும் பார்த்தவன் வியூவர்ஷிப் பேட்டர்ன் ஆஃப் த மெஜாரிட்டி அதை தான் சொல்ல வரேன். தொலைக்காட்சிகளில் எத்தனை பேர் அதை பார்த்தாங்க, ரெக்கார்டட் ஈவெண்ட்ஸ் எத்தனை பேர் பார்த்தாங்க, அது உங்களுக்கு வந்து புதிய செய்திகளை சொல்லும். ஸோ நிலவரம் கலவரம் தான். எதிர்கட்சிகளோட ஒற்றுமையின்மையும் எதிர்கட்சிகள் சதுரி கிடக்கிறதும் திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய பலமாக இன்றைக்கி பார்க்கப்படுது. மறந்துடாதீங்க, மக்கள் புத்திசாலிகள். வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் பற்றி கவலையே கிடையாது, ஏற்று குதிட்டு போயிடும். ஆகவே இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு, விஜய்க்கு வரக்கூடிய கூட்டங்கள், எஸ்ஐடிக்கு எதிராக போய் அங்கே நிற்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதெல்லாம் இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து பெருத்த பின்னடைவு, மிக பெருத்த பின்னடைவு. தொடர்ந்து நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் கூட்டுப்பட்டு நீங்கள் திருந்த மறுக்கிறீங்க. சார், கிட்னி திருட்டு நடந்திருக்குன்னு உங்கள் கமிட்டி சொல்லுது. அது 6000க்கு ஒரு எஸ்ஐடியை போடுறாரு, ஜட்ஜஸ் போடுறாங்க. உங்கள் போலீஸை வச்சு நாங்கள் மானிட்டர் பண்ணுவோன்றாங்க. இதில் என்ன சார் தப்பு? இந்த ஜட்ஜ்மெண்ட் எதுக்கு சார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறீங்க? பட் ப்ராப்ளமே சுப்ரீம் கோர்ட் இது எப்படி வேணால் அன்பிரடிக்டபிளாக சுப்ரீம் கோர்ட் இந்த ஜட்ஜ்மெண்ட் ஸ்டே பண்ணாலும் பண்ணுறோம். நம்ம சிஸ்டத்தோட அழகு அதான் அதில் இருக்க சிக்கல். இட்ஸ் அன் அன்பிரடிக்டபிள் ஒன். டாஸ்மாகில் ஸ்டே பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி வி கான் ப்ரெடிக்ட். பட் யதார்த்தம் என்ன? நிலைமை மோசமா இருக்கு இல்லையா? இது கிரவுண்ட்ல இம்பாக்ட் ஏற்படுத்தும் இல்ல, ஏதாவது ரூபத்துல இம்பாக்ட் ஏற்படுத்தும். சார், நான் கேக்குறேன், இப்போ செவிலியர்களுக்கான பிரச்சனை அந்த செக்டார்லயும் பிரச்சனை ஏற்படுத்த போதுன்றீங்க, கிரவுண்ட்லயும் ஏற்படுத்துமா? கண்டிப்பா ஏற்படுத்துங்க. ஏன்னா திமுகவோட பெய்டு மவுத்ஸ் என்ன சொல்றாங்க, நம்ம இந்த மாதிரி சொல்லும்போது ஏங்க இது செக்டார் வைஸ் பேசுறீங்க. அரசு ஊழியர்னா அரசு ஊழியர் ஒரு செக்டாருங்க, போக்குவரத்து தொழில ஒரு செக்டார், ஆசிரியர்னா ஒரு செக்டாருங்க, செவிலியர்னா ஒரு செக்டாருங்க, சாலை பணியாளர்னா ஒரு செக்டாருங்க, சத்துணவு பணியாளர்னா ஒரு செக்டாருங்க, மின்வாரிய ஊழியர்னா செக்டாருங்க. என்னடே எல்லா செக்டாரையும் கூட்டி பாடுறா. உனக்கு குறைஞ்சபட்ச கணித அறிவு இருந்ததுன்னா அது எவ்வளோ பெரிய சிக்கல்னு உனக்கு தெரியும். நான் கேட்குறேங்க, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டோட இன்னொரு பரிணாமம் நம்ம ஏற்கனவே பேசணும். திராவிட மாடல் ஆட்சி 11% எங்களுக்கு வளர்ச்சி இருக்குது, ஜிடிபி இருக்குது. நீங்கள் குஜராத்லேயும் மகாராஷ்டிராலையும் உங்கள் ஜிடிபியோட அதிகம். அதனால் குஜராத் மாடல் நம்ம ஏற்றுப்போமா? வளர்ச்சிக்கான அளவுகோல் இந்த சதவீதம் புள்ளி விவரம் மட்டுமல்ல. அஃப்கோர்ஸ் அது ஒரு அளவுகோல், அது மட்டுமே இல்லை. அதை மட்டுமே வச்சு இங்கே தேனும் பாலம் ஓடுதுன்னு பேசாது, அது அயோக்கியத்தனமானது. இந்த வளர்ச்சியை பற்றி பேசும்போதும் குறிப்பாக கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டோட சிக்கல்கள், திமுக எம்எல்ஏவோட ஹாஸ்பிட்டலு, எஸ்ஐடி, சுப்ரீம் கோர்ட், இது எல்லாத்தையும் பேசும்போது இதில் நம்ம பேச தவறுற ஒரு விஷயம், 2 லட்சம் ரூபாய்க்கு தான் கிட்னியை விற்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் கிராமப்புற வறுமை இருக்குது. இதுக்கு ஜெயரஞ்சன் தான் பதில் சொல்வார். நண்பர் ஜெயரஞ்சன் நமக்கெல்லாம் நெருங்கிய நண்பர் தான், நல்ல மனிதர். தனிப்பட்ட முறையில் அவர் மேலே எனக்கு எந்த கோபமும் கிடையாது. ஆனால் இந்த அரசாங்கத்துக்கு முட்டு கொடுக்கக்கூடிய ஜெயரஞ்சன் மாதிரியான அறிவுஜீவிகள் இதுக்கு கொஞ்சம் பதில் சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும். திராவிட மாடல் ஆட்சின்னு பெருமையாக பேசுகிறீங்கல்ல, 2 லட்சம் ரூபாய்க்கு கிட்னியை விற்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் நிலைமை இருக்குன்னா இது எதை உணர்த்துது? இந்த ஃபேக்டை கடந்து போக முடியுமா? குடும்ப பெண்கள் எப்படிங்க இது சாத்தியப்படுது? ஒரு பக்கம் திருடுறான், ஏமாத்துறான், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. 2 லட்சம் ரூபாய்க்கு கிராமப்புற பெண்கள் கிட்னியை விற்கிறாங்கன்னா அப்போ தமிழ்நாட்டில் இருக்க கிராமப்புற வறுமையோட அந்த வீச்சு நம்ம கடந்து போகக்கூடிய ஒரு வீச்சு கிடையாது. திராவிட மாடல் ஆட்சி நமக்கு நாமே மாலை போட்டுக்கிட்டு அமைதியாக உட்கார்ற வீச்சு கிடையாது. நீங்கள் சொல்கிற இந்த புள்ளி விவரங்கள்லாம் வந்து எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது. அதை வச்சு டேஷ் கூட பண்ண முடியாது. இதையும் பேசுங்கன்றோம். அப்போ இதில் இருக்கக்கூடிய மறைபொருள் அதுதான். ஒரு உண்மையான அறிவுஜீவி, சமூகத்தோட யதார்த்தத்தை புரிந்து கொள்ள விரும்புகிறவன், திமுக மேலே வந்து எந்த விதமான வெறுப்பு ரெண்டும் இல்லாமல் சமநிலையோட பக்கசார்பு இல்லாமல் இவங்க பெருமைப்பட்டுக்கிற அந்த வளர்ச்சி தமிழ்நாட்டில் உள்ள கீழே வரைக்கும் போயிருக்கா அப்படின்னு ஒருத்தன் வந்து ஒரு ஆய்வு மாணவன், ஒரு ரிசர்ச்சர் வந்து இங்கே பார்க்குறான்னா இவன் கொடுக்குற புள்ளி விவரத்தை மட்டும் பார்க்க மாட்டான், அவன் எல்லாத்தையும் தான் பார்ப்பான். அப்போ கிட்னி திருட்டை பார்க்கும்போது இது கிட்னி திருட்டுன்றது வெறுமனே வந்து யாரோ 4 பேர் கொள்ளடிக்கிறதுக்காக அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நெருக்கமானவங்க பண்ணுற காரியம் மட்டும் கிடையாது. அதோட இன்னொரு பக்கம் 2 லட்சம் ரூபாய்க்கு கிட்னியை விற்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் கிராமப்புற வறுமை இருக்குன்றது
முகத்தில் அரையிற உண்மை. இதை ஒதுக்கிட்டு நீங்கள் கொடுக்குற புள்ளி வரத்தை வச்சு தமிழ்நாடு வளர்ந்த மாநிலம்னு நான் ஒத்துக்க முடியாது. இப்போ இது வாக்கு வங்கி அரசியல் இம்பாக்ட் ஏற்படுத்தும், சத்தியமாக ஏற்படுத்தும். இப்போ நான் சொன்ன அத்தனை செக்டார்ஸ், இந்த பாதிக்கப்பட்டவர்கள், கிட்னி போய் கொடுக்க போன லேடிஸ் கிட்ட கிட்னி இல்லைன்னு லிவரை ஊறி இருக்கான்றாங்க. எதையோ ஒன்று ஊறணும்னா ரோல்ஸ் ராய்ஸ் கார் வைக்கிற அளவுக்கு அந்த ஓனர்ஸ்க்கு எங்கேருந்துங்க பணம் வருது? அப்போலோ ரெட்டி கூட எனக்கு தெரிஞ்சு ரோல்ஸ் ராய்ஸ் வைக்கல. இதெல்லாம் காட்டுங்க, இதெல்லாம் அசம்பிளி எலெக்ஷனில் காட்டும். இதை வந்து கியூமுலேட்டிவ் எஃபெக்ட், அதை புரிஞ்சுக்கோங்க. இது ஏதோ செக்டாரில் மட்டும் பாதிக்கிற இடம், நாமக்கல்ல, திருச்சியில் இல்லைங்க, தப்பான பாருங்க. இப்போ நம்ம இவ்வளோ தூரம் விவரிச்சு சொன்னோம், எல்லா செக்டாரும் சொன்னீங்க, நீங்கள் வரிசையாக சொன்னீங்க, எல்லாத்தையும் எங்கங்க இது எங்கெங்க போய் நிற்கும்? ஹெல்த் as a செக்டார் கொலாப்ஸுங்க. சரி, அவங்க கூட அவங்கள ஆதரிக்கிறாங்கல்ல, டாக்டர் ரவீந்திரநாத்லாம் சிபிஐல இருக்காங்கல்ல. அவர் வந்து சொல்லியிருக்காரு, இது எப்படி நீங்க கொடுக்காம இருக்கீங்கன்னு ஒரு பேட்டியை கொடுத்துருக்காங்க. அதாங்க நான் சொல்றேங்க, டாக்டர் ரவீந்திரநாத், அவங்க ஒய்ஃப் டாக்டர் சாந்தி ரவீந்திரநாத் எல்லாம் நமக்கு நண்பர்கள் தான், சிபிஐல இருக்காங்க. அவங்க தோழர்கள், நல்ல தோழர்கள், நல்ல மனிதர்கள். அவங்கள கேளுங்க, அவங்கள போய் பேட்டி எடுங்க. இந்த 4.5 வருஷத்துல தமிழ்நாட்டில் ஹெல்த் செக்டார் ஏன் இவ்வளோ மோசமாக போச்சுன்னு அவங்கள போய் கேளுங்க. லெட் தம் சே. இப்போ நம்ம சொன்னால் கூட சரி, இவன் திமுக எப்பயும் கரிச்சு கொட்டுவான்லாம். அவங்க தோழமை கட்சி தானே, நேர்மையானவர்கள், நல்லவர்கள், அவங்க மேலே எந்த குற்றம் குறையும் சொல்ல முடியாது. படித்தவர்கள், மருத்துவர்கள், டாக்டர் ரவீந்திரநாத், அரசியல் இருந்தவர்கள், டாக்டர் ரவீந்திரநாத், டாக்டர் சாந்தி ரவீந்திரநாத் வெறும்னு அவங்களுக்கு வந்து மருத்துவர்கள் மட்டும் இல்லை, அரசியல் விழிப்புணர்வு உள்ளவர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் உறுப்பினர்கள், சமூக பார்வை அவங்களுக்கு உண்டு. மனசாட்சியை தொட்டு அவங்கெல்லாம் பதில் சொல்லட்டும், பேசட்டும். அவங்கெல்லாம் பேசணுங்க. கூட்டணின்றது தேர்தல் கடைசி 15 நாள், மற்ற நாளில் இந்த கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் உங்களுக்கு கிடையாது. இந்த பிஜேபின்னு இந்த பூச்சாண்டையை காமிச்சு ரொம்ப நாள் ஓட்ட முடியாது. அது ஒர்க் அவுட் ஆகாது. 3 எலெக்ஷன் ஒர்க் அவுட் ஆச்சு, 4வது எலெக்ஷன் சத்தியமாக ஒர்க் அவுட் ஆகாது. பொறுத்திருந்து பார்க்கலாம். உச்சநீதிமன்றத்தில் இவர்கள் வந்து கொட்டு வாங்கி இருப்பது ஒரு பக்கமாக இருக்கிறது, இன்னொரு பக்கம் உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு போயிருப்பது விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. தமிழக அரசு நடவடிக்கை எடுப்பது என்ன அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி சார். நன்றி. மீண்டும் சந்திக்கலாம் நண்பர்களே, வணக்கம்.